நூற்றாண்டுகளா என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்ஸ்டாகிராம் திறந்தாலே போராட்டம்னு வருது. எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியல. பண்ணாலும் எந்த சேஞ்சும் நடக்க போகிறது இல்லை. போராட்டங்களால் என்ன பயன் சொல்லி கேட்குறாங்க. போராட்டங்களால் என்ன பயன்கிறத நான் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் மூலிமா சொல்ல ஆசைப்பட்றேன். 1960 அமெரிக்காவோட சிவில் உரிமை இயக்கம் மார்ட்டின் லூதர் என்று சொல்லக்கூடிய நபரோட தலைமையில் நடக்குது. அது ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஆனால் அது ரொம்பவுமே அமைதியான முறையில் இருக்குது. இது கிடைச்ச பலன் தான் அமெரிக்காவோட இனவரி சட்டம்ங்கிறது மாறுது. அது மட்டும் இல்லாமல் கருப்பின மக்களுக்கும் சம உரிமைங்கிறது கிடைக்குது. உலக நாடுகள் ஏங்க, இன்னும் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது கூட பலரோட போராட்டங்களால தான். இன்னும் ஏங்க 2017 தமிழ்நாட்டையே உலுக்கிய மிகப்பெரிய சம்பவம் ஜல்லிக்கட்டு இஷ்யூ. மத்திய அரசு ஜல்லிக்கட்டுங்கிற விளையாட்டு தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதற்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழ்நாட்டோட வீர விளையாட்டு, இதை நாங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடு தெருவில் இறங்கி கூட நம்ம செஞ்சோம். அது கிடைச்ச பலன் தான் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு. இன்னும் எங்க 2019 CAA NRC NPR குடியுரிமை திருத்த சட்ட போராட்டம். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சிக்கிம்னு எந்த ஒரு மத வேறுபாடும் பார்க்காம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுத்தோம். அதே மாதிரி தான் இந்த வக்ஃபு போராட்டமும். அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கும் போது மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்மளை திரும்பியே பார்ப்பாங்க. அப்போதான் நம்ம நாட்டோட சமத்துவமும் ஜனநாயகமும் பாதுகாக்கப்படும். இன்னும் நம்ம போராட்டம் என்பது அறிவு சார்ந்த போராட்டமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சமூகத்துக்கு பிரச்சனை வரும்போது நம்ம தான் அதுக்கு முன்னாடி நிற்கணும். களத்தில் இறங்கி போராடுறதுக்கும் தயாராக இருக்கணும். ஏன்னா நம்ம சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம தானே இருக்கோம்.